அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருடைய அமல்களையும் கபூல் செய்து பாவங்களையும் மன்னித்து நாம் கேட்கும் துவாக்களையும் கபூல் செய்து நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக. இன்றைய ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு படிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஹவுலு கொடுத்துருப்பான். ஹவுல் அப்படின்னா அந்த நீர் தடாகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹவுலுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நீர் தடாகத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா, பொறாமை பெருமை அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். அதாவது எந்த நபியிடத்தில் அதிகமான மக்கள் வருவாங்க, அந்த ஹவுலுல் கௌசர் என்கிற அந்த நீர் தடாகத்தில் இருந்து தண்ணீர் பருகுவார்கள் என்கிற விஷயத்தில் பெருமைப்பட்டு கொள்வார்கள். அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், ஹவுலுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்தை வழங்கி இருக்கிறான் என்பதாக சொர்க்கத்தில் நடந்து செல்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நடந்து போவாங்க. அப்போ ஒரு நதியை கடந்து போவாங்க. அப்போ தான் கேட்பாங்க, இது என்ன நதி? ஹாதல் கௌசரு அல்லது அத்தாக்க ரப்புக்க, இந்த நதியை தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கியிருக்கார் என்பதாக சொல்லுவாங்க. இந்த நதியிலிருந்து ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலா யதுமு பஅதஹு அபதன், இந்த நதியுடைய தண்ணீரை யார் ஒரு முறை பருகுகிறாரோ அவருக்கு எப்போதும் தாகம் என்பது ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படினால அப்படிப்பட்ட உன்னதமான அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துருவானாக. இப்போ அந்த ஹவுலுல் கௌசருடைய அந்த நீளம் அகலம், அந்த அந்த தண்ணீருடைய தன்மை எப்படி, அந்த தண்ணீருடைய அதனுடைய வெண்மை எந்த அளவுக்கு பிரகாசமானது, இன்னும் அந்த தண்ணீர்லேருந்து நீர் பருவதற்கு கோலைகள்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹதீஸில் விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கு. நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு இருக்குமா அந்த தண்ணீர் அருந்தக்கூடிய கோலைகள். இப்போ வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரங்களை விட கணக்கற்று இருக்கும். அதே போல் அந்த தண்ணீருடைய தன்மை கஸ்தூரியை விட மிகவும் நறுமணதாக இருக்கும். பாலை விட மிகவும் வெள்ளியை விட மிகவும் வெண்மையானதாக இருக்கும். அதனுடைய நீளம் அகலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு மாத காலம் நம்ம பயணம் செய்தால் எந்த அளவுக்கு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய தூரம் இருக்குமா. ஆக இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அந்த ஹவுல் என்கிற நீர் தடாகத்தில் நீர் அந்தக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்த புரிவானாக, கிருபை செய்வானாக.